கர்த்தர் இன்றைய நற்செய்தி. நம் தேவன் ஜீவனுள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 22 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சதுசேயர் இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. இந்த சதுசேயர் எப்படிப்பட்டவங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லை. அவங்க கிட்டதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லாரும் மரணம் சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஒன்று அவங்க பரலோகத்துக்கு போவாங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. அப்போது நம்ம இதில் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்னென்னா, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னா ஒரே வழி அது ஏசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்ட்டு. ஜீவனுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை நித்திய ஜீவனில் பிரவேசிக்க ஆசைப்படுறாங்க. நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்படி விரும்புனீங்கன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுங்க. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.